ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் நியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ மனோஜ் வந்து அந்த அசோசியேஷனோட அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. காரணம் என்னென்னா, ரோகிணியை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க மனோஜ் மேலே. ஆக்சுவலாக வந்து மனோஜும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து என்னை அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நான் வலிக்குதுன்னு சொல்லியும் என்னையை ரொம்ப அடிச்சிட்டாங்க, அதுவும் சாட்டையால் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த அசோசியேஷன் அம்மா வந்து என்ன பண்ணுன்னா, அவங்க வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்குறவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிகிட்ருப்பாங்க மனோஜ்கிட்ட. மனோஜ் ஏன் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மீனா தான். முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அம்மாவை வந்து பார்க்க வந்திருப்பாங்க. அப்போது அதுக்கான காரணமான ஆள் வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத ரீசனாக வந்து கிளாரிஃபை பண்ணுனா அவங்க வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டைவர்ஸ் வந்து சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு என்ன ஆகும்னா இப்போ தங்கச்சி ஆயிடுவா. அவள் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து முத்து மீனா கிட்ட சொல்லிடுவா. மனோஜ் கிட்ட எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க முத்துவும் மீனாவும். இந்த மாதிரி மனோஜ் வா, வந்து அவங்கக்கிட்ட வந்து உன்னோட பக்கத்து நியாயத்தை சொல்லு, அப்போ தான் அவங்க வந்து அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குவாங்க, இல்லைன்னா டைவர்ஸே கிடைக்க விடாமல் பண்ணிடுவாங்க, நீ ரோகிணி கூட தான் வாழணும்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் மனோஜ் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டார். ஆனால் இப்போது வந்து அந்த பொண்ணு வந்து சொன்னோன்னா, இந்த மாதிரி உங்கள் வாசல் முன்னாடி வந்து ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது மனோஜுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். ஓகே, நம்மளோட மான மரியாதை எல்லாம் போயிடும், நம்மளால் ஷோரூமை கூட நடத்த முடியாது, அதை கூட அவள் வாங்கினாலும் வாங்கிடுவா, ஏன்னா அதை ஆரம்பித்து விட்டதே அவள் தான், அதாவது ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் திங்க் பண்ணுவார். ஸோ அவர் வந்து இப்போ அந்த அசோசியேஷன் அம்மா கிட்ட பேச வந்திருப்பார். பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, நான் ரொம்ப நம்பினேன் ரோகிணியை, 2 இயர்ஸ் ஆச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணி, நான் அவளை வந்து என்ன வேணாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு நம்பிக்கை துரோகத்தை வந்து யாருனாலையும் ஒரு ஆம்பளைனால கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கி பேசுவார். இதை பார்த்துட்டு அந்த அசோசியேஷன் அம்மா வந்து அந்த அசோசியேஷன் அம்மா வந்து மனோஜ் சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, அவங்க வந்து ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதான் இந்த வீக்கோட ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க. ஸோ என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.